இன்னைக்கு பொம்பளை உரம் முணங்குற பார்த்தா விரதம் மாத்தா சீரியல் ஒழுங்காக பார்க்காம வந்துட்டியா? ஆடணும் ஆடன் ஆம்பளை ஆடுறது சரி, கையில் இறக்கி விட்டு ஆடு. தூக்கிக்கிட்டு ஆடுறேன் நான் தூர்வார வர முடியாதுண்ணா, ரொம்ப டேஞ்சர். எல்லாம் மங்கு மங்குன்னு ஒருத்தன் அப்படித்தான்ப்பா ஆடினேன். ஆடும்போது ஊரே போய் நின்று என்னப்பா என்னப்பான்னு அடித்து சொல்லவே இல்லை. அப்புறம் தான் பார்த்தேன் சூகை கடிச்சு பிடிச்ச அவனுக்கு. சீரணியை தின்ட்டு சட்டிக்குள்ள வச்சுருந்துருக்கேன். ரொம்ப வலிக்குதான் சொன்னேன். சாமியை அழைக்க போகிறேன். ஐஸ் மேட்ரு உள்ள போய் வேணா சப்பிட்டு வா. சாமியை அழைக்க போகிறேன். உண்மையான துடியான தெய்வம்னா பட்டான்னு குதிச்சு வரும். எங்கே? 18ஆம் படியா? 18ஆம் படியா? அழகுமலையதான உனக்கு புரியோமா? கிடையாது. மலையாள நாட்டில் வச்சு வளர்க்க முடியாம மலட்டாட்டு தண்ணியில் வந்த ஜாமி தான் 18ஆம் படி. அவனுடைய கதவை மட்டும் திறக்க முடியாது. திறந்தால் அது பெரிய ஒரு ஆபத்து. ஆடி 18ஆம் பருக்கு மட்டும்தான் 18ஆம் படியானுடைய கதவு திறக்கப்படும். அது வரையிலும் அவன் கதவு சாத்தித்தான் இருக்கும். அந்த 18ஆம் படியான் தான் எனக்கு குலசாமி. அந்த சாமி எப்படி பிறந்துச்சு, எப்படி இங்கே வந்துச்சு, வரலாற சொல்ல போகிறேன். இங்கே பிடாரப்பட்டியில் சாமி இருந்துச்சுன்னா தூக்கி எரியும். அப்படி வீரம் குறைச்சிச்சுன்னா மொத்தமாக படுத்துருங்க. காலையில் எழுப்பி விட்டு போகிறேன். சார் போய்ங்க, நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ரோ. ஒன்றும் செய்ய மாட்டேன். கருப்பி உன்னை காப்பாற்றாரேன். ரெட்ட பிள்ளை தொட்டி கட்டுறான்டா. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டியாடா? அவர் மாதிரியா பார்க்க. எல்லாரும் அமைதியாக கேளுங்க. உங்கள் குலசாமியை நினச்சிக்கங்க. ஏன்னா நாங்கள் சொல்கிற வாக்கு பழிக்கு. நாங்கள் ஆதி காலம் ஐயாக்க காலம் பரங்கிற கோடாங்க நாங்கள். அதனால தான் கள்ளிச்சேரி காளிமுனி என் அருளோடு தான் 15.5 வயசில் நாடகத்துக்கு வந்தவன் எம்கேஆர். இன்னைக்கு 21 வருஷம் எங்கள் அண்ணன் தம்பியில் பூரா சம்பாரிச்சிருக்கேன்னா இந்த கூட்டம் வந்ததுக்கு காரணம் நாடக கலைக்கு ஒரு பெருமையாக இருந்தாலும் பெரும்பாலும் சொல்கிறாங்க எம்கேஆர் மருதமணிக்கு தான் அந்த கூட்டம் பண்ணும். கிடையாது. ஒரு மரம் தோப்பாகாதானே. இவங்க 4 பேரும் பக்கம் மலத்தை எடுத்து வச்சு பாடலைன்னா எம்கேஆர் என்ன மசரு எம்கேஆர் எவ்வளோ வரிய எம்டிஆர் இருந்தால் கூட வெளியே வர முடியாது. அதுக்கு காரணமே இந்த 4 பேர்த்த கைதட்டணும். 2வது இவ்வளோ மக்கள் என மேலே பாசமாக இருக்கிறதுக்கு காரணம் பப்புன்னு. நான்லாம் பப்புன்னு கிடையாது. பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருந்தாங்க, இருக்காங்க. எனக்கு நான் செய்த தர்மத்துக்கு கிடைச்சது தான், நான் செய்த சேவை கிடைச்சது தான் இந்த உண்மையான பாசமெல்லாம். அது உங்களை நீங்கள் எல்லாரும் எங்கள் அன்னைங்கள்லாம் பெரிய பெரிய ஆளுகளாக நிற்கிறாங்க. அண்ணன் தம்பிகள்லாம் அவங்கெல்லாம் பெரிய குடும்பத்தில் பெரிய பெரிய வேலையில் இருக்கவங்க. இந்த நாடகத்தை நின்று பார்க்கக்கூடிய அத்தனை பேர் பாதத்தை எம்கேஆர் தொட்டு வணங்குறேன். ரொம்ப நன்றி அண்ணே. 10 நிமிஷம் பசு காத்து கிடக்க முடியல. 16 கொம்பாங்கோத்தானம் போடும்போது இங்கே அப்படியே குத்துக்காலை வச்சு நிற்கிறீங்களே, ரொம்ப நன்றி. பேசிக்கிட்டு இருக்கே மைசெட் நக்கல் பண்ணுறான். ஹலோ, வடக்கே வளநாடு வழிகொண்ட நாடு, தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி, 6ஆம் பள்ளி கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாளம் தொண்டு தொட்டுமே மலையாள நாடு. அந்த மலையாள நாடு நம்ம பகுதியில் நெல் விளைச்ச வருஷத்துக்கு ஒரு தரம். அந்த மலையாள நாடு 30 வருஷத்துக்கு 3 முறை விளைஞ்சு கருதருக்குது மலையாள நாடு. அது பஞ்சமில்லா சீமடா, அது செல்வஞ்சலி பருந்த மலையாள சீமை. அங்கே அரசாட்சி செய்து வந்த அந்த அரசனுக்கு அங்கே பேரு சொல்ல அந்த அரசனுக்கு வாரிசு இல்லை, ஒரு குழந்தை இல்லை. அந்த மலையாள நாட்டு மக்கள் எல்லாம் வேண்டாத சாமி இல்லை, வணங்காத தெய்வம் இல்லை. மக்களுக்கு பசின்னு கேட்டா அள்ளி கொடுக்கு இந்த கருணை. நம்ம அரசனுக்கு இந்த சாமி தொட்டி கட்ட மறுக்குது. இந்த சாமிக்கு கண்ணு இருக்கா கண்ணு இல்லையா என்று குமுறித்துக்குதுடா மலையாள நாட்டு மக்கள்.
அப்ப காசி விஸ்வநாதனுக்கு அந்த சிவனுடைய அருளோடு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே இந்த விஷயம் தெரிஞ்சு வண்டி கட்டி போராண்டா அங்க காசி நாட்டுக்கு. அப்ப காசி விஸ்வநாதனிடம் நான் மலையாளத்து அரசே உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு, எனக்கு இதுல ஒத்த பிள்ளைய நீ தாராவாத்து குடுடா என்று சொல்லி மடிப்பிச்ச கண்கலங்கி கேட்கிறேன் மலையாளத்து அரசே. அப்ப காசி விஸ்வநாதன் அவன் சொல்வாக்கு மாறாம நான் 60 பிள்ளையும் என் பிள்ளையாபத்து நான் செல்லமாக வளர்த்து வாரேன், இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தாராவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் நான் மனதார தாராவாக்குனேன், இது மொத்தமாக அழைத்து சென்று இத மலையாள நாட்டுல வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி தாராவாத்தேன் காசி விஸ்வநாதன் மலையாள நாட்டு மக்களுக்கு 60 பிள்ளையும். இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுல மக்களுக்கு சந்தோஷம் பொறுக்கலே வீடு வீடாக போய் ஒட்டி வளர்க்குது 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க. இந்த 60 பிள்ளையும் சீக்கிரம் வளரும் காலம் இந்த பிள்ளைய வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது, நாடு பஞ்ச நாடாகுது, அங்கே விளைஞ்ச பயிரெல்லாம் கருகுது, அங்கே ஆடு மாடெல்லாம் பட்டினியாச்சாகுதுடா, அங்கே மக்களுக்கு பசியில வாடுங்காலம் மலையாள சீமை. அப்ப மலையாளத்து அரசே என் பாட்டங்க காலத்திலிருந்து இந்த சீமை பஞ்ச வந்ததில்லை, இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிரும், கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளுலையா. அப்ப கோசு குண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாளு பண்ணி அதிகால 6 மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல மண்டு குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா முப்போகம் விளைஞ்சி செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை இன்னைக்கு பத்தி எரியுதுடா. காசி விஸ்வநாதன் தாரவாத்து கொடுத்த 60 பிள்ளையும் இன்னைக்கு உருமாறி ஒண்ணு சேர்ந்து ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா, இவன் ரோஜாக்கார சாமிடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் இவன் கட்டு கடங்க மாட்டான். இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போரும் என்று சொல்லி ஓடி வர பாக்கு மரம் பொழந்து. டே கருப்பா, உனக்கு பாக்கு நல்ல மரம் பொழந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டான்டா மலையாளத்தான் உன்னைய பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப இடியோட கூடிய பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய. அங்க கரை உரண்டு ஓடுது என் மலட்டாட்டு தண்ணியில. என் பருப்பேன் பெட்டி கரை உரண்டு உருண்டு வருது ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லை என்ன என்னைய கீநாட்டுக்கு விரட்டுது. நான் கீநாட்டுல போய் நான் எந்த திசையில உக்கார அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 லாடர்களையும் அந்த அழகு மலவன காட்டுக்கு மந்தனம் செஞ்சு கொள்ளையடிக்க வருங்காலம். மலட்டாட்டு தண்ணில இறங்குற கருப்பேன் பெட்டி திரும்புதடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாட்டை. 18ஆம் படி கருப்பா உன் கச்ச கணக்குதா
இந்த பிடாரப்பட்டியில உன் கச்சாய பேக்கரையான் தின்னுருச்சா நீ ரோஜாக்கர சாமி இந்த கருப்பே நீ இங்க இருப்பது உண்மையானா கொஞ்ச நேரம் குதிச்சு விளையாட எந்திரி உனக்கு வீரம் பத்தலடா உனக்கு வீரம் பத்தலே ஆதி நாளையில இந்த பிடாரப்பட்டி கிராமத்துல நம்ம கிழவி மலையில எங்கிருந்து இங்க வந்தாங்க இந்த ஊர்ல எப்படி குடிசைய போட்டு உங்க முப்பாட்டேன் குடியேறினாரு தெரியுமா குடிக்க உரலில்லே பிடாரப்பட்டியில உங்க பாட்டைங்க காலத்துல குடிக்க உரலில்லே உங்களுக்கு கையெடுத்து நிம்மதிய கும்பிட சாமி இல்லே பிறப்பனெல்லாம் பிறங்கோடியக்குறா பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லைன்னா முப்பாட்டேன் ஆண்ட சாமி மம்மாண்டு போயிரமுன்னு 12 வருஷம் பாராமலை இல்லே கண்ணப்பர் நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சான் நான் எப்படி இந்த பிடாரப்பட்டி மக்களை வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து அழாக்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய கருப்பா அப்ப ஊருல முத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குளிக்க ஆடையில இந்த பிடாரப்பட்டியில கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம் அப்ப மாயம்மா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலை கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கூட மழை வேஞ்சு நம்ம கிளவி கோபக்கீரை உடுங்கி புள்ள வளர்க்குறாடா அன்னைக்கு வளர்த்த அந்த புள்ளே இன்னைக்கு வீரம் குறையாம இந்த சாமி விளையாடுதா என் கல்லிசரி நல்லகம்மாயா நாம் பிறந்த கல்லிசரி நல்லகம்மாயா அங்கே ஆந்தா அலறுதுடா உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா என்னை நாடு ஊரம் பேரு வாங்க வச்சு என் கல்லிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இங்க உள்ள சாமிகள் எல்லாம் தட்டி தூக்குதுடா அந்த சாமி உன் தங்கச்சி காளியாத்தாவையும் என் மதுரை பாண்டி முனிய பாண்டி முனி நீ தங்கியிருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி நீ தாமதிச்சட மக்களை காப்பாத்த கருப்பாயுரணி பாண்டி முனி ஐயா அந்த கருப்பாயுரணிய விட்டு ஒத்த காலு நொண்டி போயடே சப்பானியே உனக்கு ஒத்த காலு நொண்டியடா உனக்கு ஒரு காலு சப்பானியா உனக்கு கோட்டு வேணுமா சாராயம் குடிச்ச இந்த பாண்டிடே அப்படியாப்பா இன்னைக்கு சுருட்டு வாட அடிக்குதுடா என் சாமி ஊர ஒண்ணு சேரும் காலம் கொஞ்ச நேரம் நாட்டு மக்க இந்த பிடாரப்பட்டியில உள்ள சாமிய வீரத்தை அறியணும் கொஞ்ச நேரம் வெட்டவழி பொட்டலில நீ வீரம் குறையாம கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விளையாட எந்திரி புள்ள கூப்பிடுறா தங்க நல்ல புட்டியருவா சாமி புட்டியருவா சாஞ்சாடும் விச்சருவா சாமி விச்சருவா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா கருப்பு விச்சருவா வெள்ளி நல்ல புட்டியருவா சாமி புட்டியருவா விளையாடும் விச்சருவா கருப்பு விச்சருவா அலர்துற வருவா வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா கருப்பு விச்சருவா அகண்ட நல்ல புட்டியருவா ஆர்வரிக்கும் விச்சருவா சாமி